வெற்றிவேல் முருகனுக்கு ஏக குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நமः. வந்தே குரு பரம்பரா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குரவே சர்வலோகானாம் விசிஷ்டே பரோகிணாம் நிதயே சர்வவித்யானாம் ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தே நமः. ஓம் பத்ரம் கர்ணேபிः ஸ்ருணுயாம தேவாः भद्रं पश्यामः यशेम देवहितं यदायुः स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति न पूषा विश्ववेदाः स्वस्ति न साक्षरो अरिष्टनेमिः स्वस्ति न बृहस्पतिर्दधातु. ओम शांति शांति शांति. இன்னைக்கு அன்னபூர்ணா உபனிஷத்தினுடைய 20வது மந்திரத்திலிருந்து சிந்திக்கலாம். இன்னைக்கு இந்த 20வது மந்திரத்தில் ஒரு சாதகன், ஒரு முமுட்சு, ஒரு குருவை சரணடைந்தவன், அகங்காரத்தை விட்டவன், மெய் அறிவை உற்றவன், அவன் தன்னை எப்படி உணர ஆரம்பிக்கிறான் அப்படின்னா, நித்திய உதித்த, இன்றைக்கி தான் பிறந்த குழந்தை மாதிரி நித்திய உதித்த, தினமும் உதயமாகிறான். விமலாம், அழுக்கற்றவனாக, தூயவனாக, ஆத்யம், முதல்வனாக, அனந்த ரூபம், எல்லையற்றவனாக, பிரம்மாஸ்மி, தன்னை பிரம்மமாக, இதுவரைக்கும் பிரம்மம் இருக்கிறதுன்னு அறிஞ்சான். இப்போ பிரம்மமாக நான் இருக்கிறேன்னு அறிகிறான். என்ன இல்லைன்னா அகங்காரம் போயிடுது சுத்தமாக. இந்த சூக்ஷ்ம உடம்பு தான் லிங்க சரீரம்னு சொல்லுவாங்க. சூக்ஷ்ம உடம்புங்கிறது என்னது? மனம், சித்தம், புத்தி, அகங்காரம். இந்த சூக்ஷ்ம உடம்பு சிவ விஷ்ணு கிரந்தி, ருத்ர கிரந்தி, பிரம்ம கிரந்தி, விஷ்ணு கிரந்தி, ருத்ர கிரந்தின்னு சொல்லுவாங்க. இந்த கிரந்தி தான் சொல்லுவாங்க. அது என்னென்னா மனம், சித்தம், புத்தி, அகங்காரன்னு ஒரு 4 பிராணாதின்னு சொல்லுவாங்க. மனாதின்னு சொன்னால் மனம், சித்தம், புத்தி, அகங்காரம். பிராணாதினா தசப்பிராணம். அப்புறம் இச்சா துவேஷம்னு 2 இச்சாதின்னு சொல்லுவாங்க. எத்தனை சொல்லியிருக்கேன்? மனாதி, பிராணாதி, அப்புறம் சத்வ ரஜோதம, அதான் சத்வ குணாதின்னு சொல்லுவாங்க. சத்வ குணாதின்னு சொல்லுவாங்க. அதை பஞ்சவர்க்கம்னு சொல்லுவாங்க. அதாவது மனாதின்னு சொன்னால் மனம், சித்தம், புத்தி, அகங்காரம். பிராணாதின்னா தசப்பிராணன். இச்சாதினா இச்சா துவேஷம். இது சத்வாதினா குணம், 3 குணம். சத்வாதினா என்னது? சத்துவம், ரஜோதமம். இச்சாதினா அது இச்சா வெறுப்பு, வெறுப்புன்னு சொல்கிறோம்ல, அதை இச்சாதின்னு சொல்லுவாங்க. 2 தான், ஆனால் ஆதின்னு சொல்லுவாங்க. ஆதினா முதலியனன்னு அர்த்தம். அப்புறம் புண்ணியாதினா பாப புண்ணியம். இது பஞ்சவர்க்கம்னு சொல்லுவாங்க. பஞ்சவர்க்கம் எழுதிங்க, பஞ்சவர்க்கம். பஞ்சவர்க்கம் 5 வர்க்கம் இருக்குது. மனாதி, பிராணாதி, இச்சாதி, சத்வாதி, புண்ணியாதின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் தனித்தனியாக சொல்லுவேன், கிளாஸ் முடிச்சுட்டு சொல்கிறேன். மந்திரவாதி இந்த ஒரு வார்த்தை மட்டும் எழுதி. இப்போது இங்கே அகங்காரத்தை விடணும். அகங்காரம்தான் லிங்க சரீரம். அகங்காரத்தை விட்டினா நீ ஸ்வரூபம். அகங்காரம் உன்னை டாமினேட் பண்ணும். புத்தி இருந்தால் அகங்காரம் அடங்கிடும். புத்தி இல்லைன்னா அகங்காரம் டாமினேட் பண்ணும். அகங்காரம் மனதை தூண்டும். மனதை தூண்டதுனால மனோவேகம், ஆக்ரோஷம், ஆவேசம், உன்மத்தம் சொல்லி துஷ்கர்மம். இது புரியுதா? இதெல்லாம் அஜ்ஞானத்துக்குள்ளே வர விஷயங்கள் தான்.
இதுதான் இந்த 5 வர்க்கம் சொன்னேன் இல்லையா? பிராணாதி, மனாதி, மனாதி, பிராணாதி, இச்சாதி, சத்வாதி, புண்ணியாதி. இந்த 5 தத்துவங்களில் இருக்கக்கூடியது தான் கிரந்தி, ஹிருதய கிரந்தின்னு பேர். இதுதான் உங்களை வாழ விடாமல் கட்டி வைக்குது. நீங்கள் விசேஷம், நீங்கள் மகத்தே, நீங்கள் பரம்பொருளுங்கிறத அனுபவத்தை மறைக்கிற ஸ்க்ரீன் இதுதான். இதுதான் உங்களுடைய அனந்த ஸ்வரூபத்தை. சத்தியம் ஞானம் அனந்தம், சத்தியம் ஞானம் அனந்தம் ஆனந்தம். சத்தியம் உங்கள் ஸ்வரூபம், சத்தியம் ஞானம் ஆனந்தம், சச்சிதானந்தம்னு சொல்லுவீங்க. நடுவில் ஒரு வார்த்தை இருக்குது, அனந்தம்னு ஒரு லைன் இருக்குது. சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம, சச்சிதானந்தம் பிரம்ம. 2 லைனாக சொல்லணும்னா, ஒரே லைனாக சொல்லணும்னா சச்சிதானந்தம். 2 லைனாக சொல்லணும்னா சத்து சித்து அனந்தம் ஆனந்தம். சத்தியம் ஞானம் அனந்தம் ஆனந்தம். அனந்தம்னா நீ அன்லிமிட்டடுன்னு சொல்கிறது. அதை கட்டுறது யாருன்னு கேட்டால் இந்த மனது எனக்கு பிடிக்காது, இது பிடிக்கும், எனக்கு பிடிக்காது அப்படி சொல்கிறது. அதான் விருப்பு வெறுப்பு. அப்புறம் ஒரு நேரம் சாந்தமாக இருக்கிறது, ஒன்று பரபரப்பாக இருக்கிறது, ஒரு நேரம் சோம்பேறியாக இருக்கிறது. அப்புறம் பிராணகாத்து எது தசபிராணன் எப்படி வேலை செய்யுதோ அப்படி செயல்படுறது. மனம் சித்தம் புத்தி அகங்காரம் தகுந்தபடி நடந்துக்கிறது. பாவ புண்ணியம், ஒரு நேரம் பாவத்தை பண்ணுறது, ஒரு நேரம் புண்ணியத்தை பண்ணுறது. இதெல்லாம் என்னது? இதெல்லாம் இந்த 3 உடம்புடைய இது முக்கியமாக சூக்ஷ்ம உடம்பு. காரண உடம்புக்கு ஒரு வேலையும் இல்லை, அது பேசாமல் தூக்கத்திலே இருக்கிறது, இருட்டிலே இருக்கிறது. சூக்ஷ்ம உடம்புல தான் பிரச்சனையே இருக்குது. அதான் லிங்க சரீரம், அதுக்கு தான் அதிபதி ஹிரண்ய கர்ப்பன்னு சொல்லும். பிரம்மன் தான் சிவனாக இருக்குது, சிவன் தான் விஷ்ணுவாக இருக்கார், விஷ்ணு தான் பிரம்மாவாக இருக்கார். நல்லா புரிஞ்சுங்க. பிரம்மங்கிற ஒன்று தான் ஈசனாக மாறி இருக்கு, மாயை கூட சேர்ந்து. ஈசன் தான் விஷ்ணுவாக மாறி இருக்கார், விஷ்ணு தான் பிரம்மாவாக மாறி இருக்கார். விஷ்ணு தான் பிரம்மாவாக மாறி இருக்கிறதே பிரச்சாரம் இருக்கு. ஈசன் தான் விஷ்ணுவாக மாறி இருக்காங்கிறத மறைக்கிறாங்க. புரியுதா? தெரிஞ்சுங்க கொஞ்சம் கொஞ்சம். ஏன்னா மெய்ப்பொருள் உண்மையை உறக்க சொல்லுன்னு சொல்கிறதுனால எனக்கு எந்த பாவமும் இல்லை. இருக்கிறத இருக்கிறபடி சொல்கிறேன். பெருமாள் பிரதானம் தான், யாரும் இல்லைன்னு சொல்லலை. ஜகத்துக்கு அதிபதி அவர் தான். இங்கே இருக்கக்கூடிய ஜீவ ராசிகள் பஞ்சபூதங்கள் எல்லாம் அவர் தான். பணம் பொருள் ஐஸ்வர்யம் எல்லாம் அவர் தான். பார்க்குற எல்லாம் அவர் தான். ஆனால் மித்து, அதை புரிஞ்சுங்க. மித்து தோன்றுவார், நிற்பார், மறைவார். ஈசன் தோன்ற மாட்டார். பிரம்மா எப்போதும் இருக்கிறவர். ஜகத்து ஸ்தூலமாக இருக்கிறவர். புரியுதா? சும்மா இது வேதாந்தத்தில் என்ன இருக்கோ அதை மறைக்காமல் சொல்கிறேன். எனக்கு 2 பேரும் 2 கண்கள்னு சொல்லியிருக்கேன். ஈசனும் விஷ்ணுவும் 2 கண்கள்னு சொல்லியிருக்கேன். சிவா விஷ்ணு 2 கண்கள். தமிழ் சம்ஸ்கிருதம் 2 கண்கள். பிராமின் நான் பிராமின் 2 கண்கள். அப்படி பல விஷயங்கள் 2 சொல்லியிருப்பேன். ரெட்டைன்னு சொல்லியிருப்பேன். ஆனாலும் உண்மையை சொல்லி தானே ஆகணும். போட்டோம். இப்போ இந்த ஹிருதய கிரந்தி தான் உங்களை என்னது அல்பங்கிற அனுபவத்தை கொடுக்குது. நீ அனுபவத்தை தான் நம்புகிற, அதை தான் அஞ்ஞானம்னு சொன்னேன். அனுபவம்னு அடியேன்னு சொன்ன வார்த்தை, இந்த அனுபவங்கிற வார்த்தை இந்த வேதாந்தம் ஃபுல்லாக மறைஞ்சு கிடக்கு. ஆனால் அதை வெளிப்படுத்தினார் பாருங்கள் சுவாமி ஒரே வார்த்தையில். அஞ்ஞானத்துக்கு அனுபவம்னு சொல்கிறது அரிய கண்டுபிடிப்பாக அடியேன்னு பார்க்குறேன். எத்தனையோ வார்த்தைகள் அடியேன்னு பேசியிருக்கேன், யதார்த்தமாக பேசுவேன். ஆனால் இந்த அனுபவங்கிற வார்த்தை இறைவனால் கொடுக்கப்பட்ட வார்த்தை மாதிரி தெரியுது. அனுபவம் கற்பிக்கப்பட்டதே தவறான நம்பிக்கை. இதெல்லாம் என்னது? அஞ்ஞானம். அப்போ நீ மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இது சரியாக தப்பான அறிவோட உராய்ச்சி பார்க்கணும். யார் சொன்னாலும் சரி, 3 பேர் எக்ஸப்ஷன் இருக்காங்க. கடவுள் சொன்னாலோ, அம்மா அப்பா சொன்னாலோ, குரு சொன்னாலோ நீ ஆராய்ச்சி பண்ணாத, அப்படியே செய்யலாம். ஆனால் அந்த பழக்கம் எல்லாரிடத்துலையும் வரக்கூடாது. எல்லாரிடத்துலையும் எப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. கடைசி வார்த்தை, கடைசி 3 சீர். மேலே 4 சீர், கீழே 3 சீர், மொத்தம் 7 சீர் திருக்குறளுடைய வடிவமைப்பு. அந்த 3 சீரில் இருக்கிற மெய்ப்பொருள் காண்பது அறிவு தான் விசாரம் நீ பண்ணணும், கட்டாயம் பண்ணணும். ஞானத்தில் நம்பிக்கைங்கிறது ஆதாரமாக இருக்கலாம்.
ஆனால் நம்புன்னு சொல்லவே இல்லை அது எங்கேயுமே. இன்னும் சொல்லப்போனால் நிறைய இந்த இதில் வேதாந்தத்தில் 6 தர்சனங்கள் இருக்குது. மற்ற தர்சனங்களை எல்லாம் அலசி ஆராய்ஞ்சு பார்த்தா ஃபுல்லாக லாஜிக்காக இருக்கும், ஓவர் லாஜிக்காக இருக்கும். கடவுள் இருக்காரா இல்லையான்னு சந்தேகம் கூட வந்துடும். அதனால் நாங்கள் அந்த பக்கம்லாம் போகிறது கிடையாது. எங்களை போன்றவர்கள் பக்தி தான் பிரதானமாக நினைப்போம். பக்தியின் ஆதாரத்தில் ஞானம் இருக்குது ஒத்துக்கிறோம், நியாயம் இருக்குது ஒத்துக்கிறோம், சாங்கியம் இருக்குது ஒத்துக்கிறோம், யோகம் இருக்குது ஒத்துக்கிறோம். இறைவனை ஏற்றுக்கிட்ட எல்லாரையும் நாங்கள் ஏற்றுக்கிறோம். இறைவனை ஏற்றுக்கிறோம், வேதத்தை ஏற்றுக்க மாட்டோன்னா நாங்கள் மறுக்கிறோம். வேதத்தை ஏற்றுக்கிறோம், இறைவனை ஏற்றுக்க மாட்டோன்னா மறுக்கிறோம். பிராமணர்களுடைய பிரதான கொள்கையை தான் நல்லா புரிஞ்சுக்கங்க. அவங்க வேறு எதுக்கும் போக மாட்டாங்க. சுவாமி வேதம் 2 தவிர வேறு எதுக்கும் போக மாட்டாங்க. பாக்கி எல்லாம் தெரிஞ்சுக்குவாங்க. அப்படி பார்த்துட்டு ஒரு விசிட் பண்ணிவிட்டு ஒரு வேடிக்கை பார்க்குற மாதிரி பார்த்துட்டு உள்ளே வந்துடுவாங்க. யோகத்திலேயே சித்தாந்தத்தை ஏற்றுக்குவாங்க, சித்தாந்தத்தை ஏற்றுக்க மாட்டாங்க, சாதனையை ஏற்றுக்குவாங்க. உபநிஷத்தில் தியானம் பண்ண சொல்லியிருக்கேன், நிதித்தியாசனங்கிற வார்த்தையை சொல்லியிருக்கேன், தியானம் பண்ணவும் சொல்லியிருக்கேன். தியானத்தை பற்றி யோக சூத்திரத்தில் பதஞ்சலி என்ன சொல்லியிருக்காரோ அதையெல்லாம் ஏற்றுக்குவாங்க. யோக சூத்திரத்தில் வேதத்துக்கு புறம்ப பதஞ்சலி ஏதாவது சித்தாந்தம் சொல்லியிருந்தால் ஒத்துக்க மாட்டாங்க. சங்கரரே சொன்னால் கூட ஒத்துக்க மாட்டாங்க. வேதத்தினுடைய தனிச்சிறப்பு, வேதத்து மேலே அவ்வளோ இது அளப்பரிய நம்பிக்கை. வேதம் எங்கேயாவது ரிஷிகள் ஏதாவது சின்னதாக ஒரு மைன்யூட்டாக ஒரு கிராமர் மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க, அந்த மிஸ்டேக்கை திருத்த மாட்டாங்க. இவங்களுக்கு தெரியும், இந்த இலக்கணம் படித்த மகானுபாவர்களுக்கு தெரியும் இந்த இடத்துல சின்ன மிஸ்டேக் இருக்குன்னு. ஆனாலும் அது இருந்துட்டு போட்டோம், ரிஷிகள் எழுதுனது நம்ம மாற்றுறதுக்கு நமக்கு தகுதி கிடையாதுன்னு நினைப்பேன். வாக்கு வேத வாக்கு அப்படின்னு எழுத்து பிள்ளையாக இருந்தால் கூட பரவாயில்லன்னுவாங்க. அதனால் உங்களுக்கும் அதே தான் அடியனுடைய அனுபவத்தையை சொல்கிறேன், நம்பிக்கையை சொல்கிறேன். உங்களுக்கும் அதே தான், முருகப்பெருமானும் அதே தான். அவர் தானே நம்ம மூலியமாக உங்ககிட்ட பேசுகிறாங்க. அதனால் இந்த ஹிருதய கிரந்தி தான் உங்களுக்கு அல்ப அனுபவத்தை கொடுத்து நீ அல்பம்னு சொல்லிகிட்டு இருக்க. அந்த கிரந்தியை அறுத்துட்டோம்னா இந்த ஹிரண்ய கர்ப்பன்னு சொல்லக்கூடிய சூக்ஷ்ம உடம்புங்க சொல்லக்கூடிய லிங்க சரீரம்னு சொல்லக்கூடிய ஹிருதய கிரந்தியை ஞானாக்னினால் எரிக்கணும். எரிச்சாதான் நீங்கள் பொழைச்சிங்க. எரிச்சாதான் ஸ்வரூபம் வரும் வெளியில், இல்லைன்னா ஸ்வரூபம் வரவே வராது. அதனால் இங்கே தன்னை இப்போ எப்படி இந்த பிரம்ம ஞானத்தினால உபாதிகள்லாம் போன எண்ணமே இல்லாத ஸ்வரூபமாக இருக்கான், அமைதியாக இருக்கான். எப்போ சித்தத்தில் எண்ணங்கள் இருந்தால் அது மனதை பாதிக்கும். மனம்தான் இந்த ஆவேகம், ஆக்ரோஷம், ஆவேசம், அந்த உன்மத்தம்னு ஏதாவது துஷ்கர்மா பண்ணும். சத்கர்மா பண்ணாலும் புண்ணியன்னாலும் அதுவும் விலங்கு தான், அதுவும் கைது தான். எப்படி உங்களை கைது பண்ணுது அப்படிங்கிறத சொல்லுது, அதுலேருந்து எப்படி விடுவிக்கிறதுங்கிறத சொல்லுது. அந்த ஹிருதய கிரந்தியை எரிச்சிட்டோம்னா சித்தம் இல்லை, புத்தி இல்லை, அகங்காரம் இல்லை, மனமும் நாசமாகிறது. அதனால தான் ஞானாக்னி மனோநாசம் செய்யும்னு சொன்னது. மனம் இல்லைன்னு சொன்னால் செயல், புத்தி, இதுக்கெல்லாம் புலன்களுக்கெல்லாம் விஷயம் எதுவும் இல்லை. கண்ணு பார்க்கும் ஆனால் ஆராயாது. முன்னாடி ஒரு கண்ணை பார்த்து ஒரு பொருள் வசீகரமாக இருந்தால் அது பின்னாடியே போயிடும் மனம். இப்போ மனம் இல்லாததுனால கண்ணு பார்த்தாலும் பார்க்காது, காது கேட்டாலும் உள்ளே போகாது, விசாரத்துக்கு போகாது. இப்போ கர்மா எல்லாம் எரிஞ்சு போகுது. மனநாசமான கர்மா இல்லை. கர்மா இல்லைன்னா அவன் ஏகாந்தமாக இருப்பான். ஏகாந்தமாக இருந்தால் ஈஸ்வர பிரசாதம், அது அமைதியாக இருப்பான், தியானம் பண்ணுவான். குரு இருந்தாங்கன்னா தியானம் சொல்லி கொடுத்துருப்பாங்க, சும்மா இருக்க மாட்டான். தியானத்தில் போனால் இந்த அமைதி பிரசாதம் சொல்ல ஈஸ்வர பிரசாதத்தை நீங்கள் அமைதியில் பேரானந்தம் இருக்குது, மறைஞ்சிருக்கு. அதை நீங்கள் உள்ளே அனுபவிக்க புறத்தில் ஒன்றும் இல்லை. இந்த அமைதியை வேறு யாராலும் கொடுக்க முடியாது. நீங்கள் ரியலைஸ் பண்ணும்போது அங்கேயே சாந்தமாக இருக்க விரும்புவீங்க. அப்போ நிச்சயாகுது. இதுக்கப்புறம் ஏகாந்தத்துக்கு அப்புறம் தியானத்துக்கு அப்புறம் நிஷ்டையாகும். நிஷ்டையானா என்ன ஆகும்? நிஷ்டை தான், தியானந்தான் நிஷ்டைக்கு கொண்டு போகுது. நிஷ்டையில் தான் நீ ஸ்வரூபியாகிற, ஸ்வரூபியான பிரம்மமாகிற. இந்த சித்து சத்தாகிறது, உன்னுடைய மூலக்கூறுகள்லாம் மாற்றமடைகிறது. லோகம் என்னவாயிடுது? லோகம் ஆனந்த லோகம், பிரம்மலோகம், ஆனந்த லோகம், சாந்தி அமைதி லோகம், ஆனந்த லோகம், அன்பு லோகம். இது புரியுதா? அந்த நிலையில்
அகம் பிரம்மாஸ்மிங்கிற உணர்வு இவனுக்கு வந்துடுச்சு. நான் இத்தர கலா கலனகி கிஞ்சித்த அவங்க மேலே இருக்கக்கூடிய எந்த அங்க உறுப்புகளும் கலா கலனங்களும் கலைகளும் பகுதிகளும் தீய எண்ணங்கள் எதுவும் இல்லை. இத்தியேவ பாவையே நிரஞ்சனதாம் உபேத இந்த நிலையில் தூய சொரூப நிலையில் நிர்வாணம் எந்த திரையும் இல்லாத எல்லா ஆவரணங்களும் கடந்த நிலையில் சகலம் அமலம் எங்கும் அவன் தூயதை பார்த்து சாந்த விருத்திகி அமைதியாகிடலாம். எண்ணங்கள் இல்லைன்னாலே வேறு என்ன செய்ய போகிற, சிந்தனையும் இருக்காது. அப்படி இருக்க முடியுமா? இருந்திருக்கீங்களா? நீங்கள் ஒரு ப்ராஜெக்டை கையில் எடுத்து பெருசாக செய்து ரொம்ப அரிய பாடுபட்டு ஒரு 6 மந்த்தை ஒரே விஷயத்தில் ஏகாகிர சித்தமாக இருந்து செஞ்சு அதை முடித்து சப்மிட் பண்ணதுக்கப்புறம் அந்த மேலே மேலே இருக்கக்கூடிய மேலதிகாரிகள் உங்களை பாராட்டினதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து கொஞ்சம் நாளைக்கு ஒரு 2-3 நாளைக்கு ஒரு வாரத்துக்கு ஒன்றுமே செயல்படாமல் சாந்தமாக இருப்பீங்க. அங்கே மனம் நாசமாக இருக்குன்னு அர்த்தம். ஆனால் அதெல்லாம் டெம்பரரி. இந்த சாந்தம் நிரந்தரம். புரியுதா? அதனால் சாந்த விருத்திகி அமைதியான ஒரு நிலை ஏற்படுது. அந்த அமைதியை ஏற்பாய். திரைகள் நீங்கிய அந்த அமைதி. எதிதம் திருஷ்யம் கிஞ்சித தத் நாசி தீபாவைய எதெல்லாம் இங்கே தென்படுதோ அது நீ அல்ல. பார்க்கிற பொருள் நீ அல்ல, அதுவும் இல்லை, நானும் அல்ல. உபாதிகள் பார்க்கறதெல்லாம் உபாதிகள். நீங்கள் பிரம்மத்தை பார்க்க முடியாது. ஏன்னா அதுதான் உங்களை வச்சு பார்த்துட்டு இருக்கு எல்லாரையும். இது சாதாரண வார்த்தை, இதுவே உங்களுக்கு புரியாது. நீங்கள் உங்களை பார்க்க முடியுமா? உங்களை நீங்கள் பார்க்க முடியாது. எய்த்தாப்பில் இருக்கிறவங்கள பார்க்க முடியுமான்னு எய்த்தாங்கில் இருக்கக்கூடிய உபாதியை தான் பார்க்க முடியும், உண்மையை பார்க்க முடியாது, மெய்ப்பை உயிரை பார்க்க முடியாது. நான் கண்ணாடியில் பிம்பத்தை தான் பார்ப்பேன், ஒரிஜினல் பார்க்க முடியாது. அப்போ யார் பார்க்குறா? யார் சாட்சி? தத்து தான் சாட்சி. நீ துவம். இந்த சத்து சித்துக்கு டெஃபினேஷன் ஒரு உபநிஷத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. சித்து யாருன்னு கேட்டால் சத்து பரமாத்மா, அது எங்கும் இருக்கிறது, வியாபகம். சித்து யாருன்னா அதில் எஞ்சிருக்கிற பகுதியாம், அதில் ஒரு பாட்டம் அது சித்து. அதே சொல்லுது. இந்த மந்திரங்கள்லாம் மகானுபாவுக்கெல்லாம் இன்னும் கண்டுபிடிக்காமல் வச்சுருக்காங்க. நம்மளுக்கு ஒன்று முருகன் எடுத்து கொடுக்குறாரு. எல்லாம் தத்துவமசியில் பேச ஆரம்பிச்சிடும். நீங்கள் நேரம் இல்லை, டைம் ஆகி போச்சுன்னு இந்த தத்பதம் எழுதுன்னு தும்பதம் எழுதுறதுக்குள்ளே நேரம் ஓவராச்சு. அப்புறம் இன்றைக்கி இந்த ப்ரோக்ராம்லாம் இருக்கிறேன். குரு பூர்ணிமா இன்றைக்கி. இந்த குரு பூர்ணிமாவை 13ஆம் தேதி சாயந்தரம் 6 மணிக்கு முருகப்பெருமானுக்கு நன்றி சொல்லும் நிமித்தமாக அவரை தரிசனம் பண்ண போகிறோம். சத்குருவை, ஜெகத்குருவை, ஸ்கந்தகுருவை தரிசனம் செய்ய செல்கிறோம். அதுவே ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. எனக்கு சொன்னால் நான் நினச்சாலே எனக்கு ஆனந்தம். அந்த மேலே மூலவர் சன்னதியை நினச்சாலே எனக்கு ஆனந்தம். மேலே போனால் அவ்வளோ ஆனந்தமாக இருப்பேன். பாருங்க, போக மாட்டேறேன். ஆச்சரியமாக இருக்கா இல்லையா? மேலே போனால் எனக்கு கீழே வேலை நிமித்தம். அவர் வேலையாக இந்த வேத விசாரம் பண்ணணும், 108 உபநிஷத்தையும் ஓய்வு இல்லாமல் பண்ணணுங்கிற மாதிரி உத்தரவு விட்டுருக்காரு. நம்ம செஞ்சுட்டுருக்கோம். கிட்டத்தட்ட அதில் 95% வந்துட்டோம். பாஸ் ஆகிட்டோமா இல்லையா? பாஸ் ஆகி ஃபஸ்ட் கிளாஸில் போயிட்டுருக்கோம். வேலையெல்லாம் முடிச்சிட்டேயான்னு முடிச்சுட்டு போய் சொல்லும் போது எப்படி இருக்கும்? அந்த தருணம் இன்னும் மேலானது. அதுக்காக பொறுமை காத்துட்டுருக்கோம். இந்த உபநிஷத்து பெரிய உபநிஷத்து. இது சோதனையாகவே 100 செஞ்சுரி அடிக்கும் போதே 99 நிற்கும்ல, அது மாதிரி 99 உபநிஷத்தில் இந்த உபநிஷத்து டக்குன்னு முடியாது. நான் அதை பற்றி கவலைப்படல. ஏன்னா அது சகிப்புத்தன்மை வேணும். எல்லோரும் உபதேசம் பண்ணுறது தான் எனக்கும். அதனால் பொறுமையாகவே போகணும், அவசரம் இல்லை. அது என்றைக்கு தான் முடியுது, அது பார்க்கலாம் அப்படின்னு மெதுவாக விளையாட்டாக அமைதியாக போயிட்டுருக்கோம். இதை வந்த வேலையை முடிச்சுட்டா ஒரு நிம்மதி இருக்குமா இருக்காதா? இந்தியாவில் யாரும் செய்யாத வேலையை முருகப்பெருமான் நம்பிக்கையோடு கொடுத்துருக்காரு. இவன்கிட்ட கொடுத்தா அவன் செய்வான். சும்மா வடை சுட மாட்டான், வாயில் சொன்னால் செய்வான். இவனுக்கு தான் கொடுக்கணும்னு பிளான் பண்ணி தான் இப்போ இது கொடுத்துருக்கேன்னா அடுத்து வேறு விசேஷமாக கொடுப்பார். இந்த ஜென்மாவோ அடுத்த ஜென்மாவோ
சொல்கிறேன், விசேஷமாக கொடுப்பார். இன்னும் மேலான பொறுப்புகளை கொடுப்பார். கொடுத்த வேலையை ஒழுங்காக செஞ்சால் மேலான பொறுப்புகள் வரும். உங்களுக்கு பிடிச்சதாகவும் இருக்கும். பலனும் நல்லா மேன்மையானதாக இருக்கும். பலன் கருதி செய்கிறதில்ல, ஆனால் இதில் கிடைக்கிற ஆனந்தமும் ஆனந்தம். இந்த கரும்பு சாப்பிட கூலியா, ஸ்வீட் சாப்பிட கூலியான்னு கேட்குறாங்கல்ல, அது மாதிரி. இப்போ பார்க்குறதெல்லாம் என்னென்னா, பார்க்குறதெல்லாம் மித்து, தோன்றும் நிற்கும் மறையும். எதா கந்தர்வ நகரம், அதான் கந்தர்வ நகரம்னு சொன்னேன். மேகத்தில் டக்குன்னு ஒரு மேகங்கள்லாம் கூடி ஒரு யானை மாதிரி தெரியும், டக்குன்னு புலி மாதிரி தெரியும், டக்குன்னு முயல் மாதிரி தெரியும், டக்குன்னு கலைஞ்சி போகும். அது மாதிரி தான் வரக்கூடிய பிரச்சனைகள், வரக்கூடிய மனிதர்கள், வரக்கூடிய எல்லாம் பார்ப்பதெல்லாம் தோன்றும் நிற்கும் மறையும். நீ தோன்றாத ஒன்றே தான் கவனம் செலுத்திக்கிட்டே இருக்கணும். சத்துங்கிற அந்த ஒரு பொருளை தான் இந்த சித்தானதே அழகாக கவனித்து கொண்டே இருக்கு. கவனிக்கிறது, கவனிங்கிறவங்கள அது பேர் தான் தியானம். கவனின்னு சொல்கிறோம்ல, அது பேர் தான் தியானம். கவனிச்சுக்கிட்டே இரு அவர் என்ன பண்ணுறாருன்னு, அதுதான் தியானம். உட்காந்து தான் பண்ணணும், இல்லை நடந்துக்கிட்டும் பண்ணலாம். ஸோ அதனால் யதா கந்தர்வ நகரம் போல் இதெல்லாம் கலைஞ்சி போயிடும். வாரி மறுஸ்தலே, பாலைவனத்தில் ஒரு குளம் நிற்கிற மாதிரி, தண்ணீர் நிற்கிற மாதிரி, காணல் நீர் தெரியும். அது மாதிரி இந்த உலகத்தை நீ பார்க்கணும். சொன்னனா இங்கே வெளியில் என்ன இருக்குது, நான் உள்ளே போயிடுறேன்னு சொன்னனா இல்லையா, உள்ளே போனேன்னா இல்லையா, கதவை சாத்தினமா இல்லையா, படிப்படியாக ஒன்று ஒன்றா நடந்துச்சா இல்லையா. இப்போ வெளியில் ஏதாவது இருக்காட்டா, வெளியில் ஒன்றும் இல்லை. வெளியில் வந்து நான் என்ன பண்ணுறேன், இந்த பேசிட்டு போயிடுவேன், அவ்வளோதான். வெளியில் வேலை வத்தா, வெளியில் வேலையே கிடையாது, உள்ளே தான் இருக்குது நிறைய வேலை. அதனால் இந்த உலகம் என்னது, பிம்பம். அப்படி தான் இதை பார்க்கணும். அதுக்கு ரொம்ப பெரியாரிட்டி கொடுக்கக்கூடாது, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கக்கூடாது. வரக்கூடிய நிகழ்ச்சிகளை எல்லாத்தையும் டேக்கிள் பண்ணணும். நடக்கிற நிகழ்ச்சிகளை நல்லா உற்று கவனித்து சாட்சியாக இருந்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னு தெரியும், நீ எங்கே இருக்கேன்னு தெரியும். அதில் என்ன நடக்குதுன்னு தெரியாமல், நீ எங்கே இருக்கேன்னு தெரியாமல் இன்ட்ராக்ட் பண்ணன பாருங்கள். அதை காப்பாற்ற போனவங்க கூட மாட்டுவான்னு சொன்னல, காப்பாற்றாதீங்கன்னு சொல்லலை, கொஞ்சம் ஸ்டடி பண்ணி காப்பாற்றுங்கன்னு சொல்ல வரேன். அது உடனே காப்பாற்றணுங்கிற அந்த இதில் அவர் போய் அந்த வேனை இடித்து விழுந்துடுது ட்ரெயின். இப்போ நடந்ததில்லை, அதில் காப்பாற்ற போனவர் மேலே இது விழுந்துடுது, ஒயரு கட்டாயி, அவரும் ஹாஸ்பிட்டல். ஏன்னா இறைவன் நான் நடத்துகிறேன் அந்த நிகழ்ச்சியை. ஒரு பாடம் இருக்காங்க, சொல்கிறது புரியுது. எல்லாத்துலேயும் ஒரு பாடத்தை நடத்துவார். எல்லாருக்கும் ஆயுள் முடிஞ்சிருக்கும், போகிறான், ஒரு கணக்கு இருக்குது. ஒரு ட்ராமா தானே இது, எல்லாமே ட்ராமா தானே. பிறக்கிறதும் ட்ராமான்னா இப்போ இறக்கிறதும் ட்ராமா தானே. காப்பாற்றணும், ஸ்டடி பண்ணி காப்பாற்றணும். அதுபோல் இந்த ஞானி உலகத்தை மித்தா பார்க்குறான், தன்னை பிரம்மமாக பார்க்குறான், அகம்பிரமாஸ்மி உணர்வோட தூய்மையாக தன்னை அனுபவிக்கிறான். எத்தோ நான் திருஷ்யத்தே கிஞ்சன்னு கிஞ்சித்யன்னு கிஞ்சிதிவ சிதம். இந்த தென்படும் உலகம் எதுவும் கொஞ்சமாக நிற்காது. சிதம் நிற்கும், நாசிதம் நிற்காது, கொஞ்சமும் நிற்காது. நீ பார்க்குற எதுவும் நிற்காது, போயிட்டே இருக்கும், மாறிடும். அதுக்குள்ளே நீ முடிவை எடுத்து மாட்டிக்கிற. பிரச்சனைகள் வரும்போது கொஞ்ச நாள் சாட்சியாக இருந்து பார்க்கணும். உடனே ரியாக்ட் பண்ணாமல் கொஞ்ச நாள் சாட்சியாக இருந்தால் அந்த சூழல் அப்படியே மாறிவிடும். உங்களுக்கு நல்லா தெரியும், நீங்கள் அவசரப்படாமல் பொறுமை. நீங்கள் உங்களுடைய பெரிய மனநோயே வேகம், மனோவேகத்தை முதல்ல. அதுக்கு தான் நேற்று வலியுறுத்தி அந்த வார்த்தையை 4 வார்த்தையை திரும்ப திரும்ப நீங்கள் வாழ்நாள் ஃபுல்லாக சொல்லணும். மனோவேகம், ஆக்ரோஷம், ஆவேசம், உன்மத்தம், இதுதான் உங்களை நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அது உங்களுக்கு தெரியாது. தெரிஞ்சால் புத்திசாலித்தனம், டக்குன்னு அதுலேருந்து வெளியில் வந்து அதை பார்க்கணும். நான் சொன்ன மாதிரி வேகம் வருது, கோபம் வருது, ரொம்ப வேகமான கொலை வெறி வருது, பைத்தியம் முடிச்ச மாதிரி இருக்குது, வேறு ஒன்றுமே சிந்திக்க முடியல. இதெல்லாம் மனநோய். வெளியிருந்து பார்த்தா அது மனநோய். மனநோயினா செய்வியா? மன ப்ளஸ் சஷ்ட இந்திரிய அதீதம் தன்மையோ. இந்த மனம், இந்த பஞ்ச புலன்கள், அதுக்கு அப்பால் தான் இந்த தத்து இருக்குது, தத்பதம் இருக்குல்ல, பரமாத்மா. எல்லாத்துக்கும் அதிஷ்டானமாக இருக்குல்ல, காரண காரியத்துக்கு அப்பால் இருக்குது.
எது காரியம் நடக்குது அதுக்கு இதுதான் காரணம்னு சொல்லுவேன். இந்த காரியம் காரணத்தை ரெண்டுத்தையும் பார்த்துட்டு இருக்க ஒன்று இருக்குது. காரியம் பிரம்மானா காரணம் விஷ்ணுன்னா ரெண்டு பேரையும் பார்த்துட்டு இருக்கிற மூணாவது ஒன்று ஈசன் இருக்கு. ஈசனை பார்த்துட்டு இருக்கக்கூடிய பிரம்மம் ஒன்று இருக்குது. அதனால் தன்மயோ பவ நாமுனை நைமுனை. அதனால் இந்த 5க்கும் அப்பாற்பட்டது 6க்கும் அப்பாற்பட்டது அந்த தத்து. அவினாஷி அழியாதது. சிதாகாசம் அறிவு உணர்வுடையது. உணர்வு வார்த்தை சித்துங்கிற வார்த்தைக்கு தமிழ் வார்த்தை முதல் ஒரே வார்த்தை பயன்படுத்துங்க, உணர்வு. உயிர்னு சொல்லலாம். உயிருங்கிற வார்த்தையை பயன்படுத்தவே மாட்டாங்க. இங்கே மகானுபவுக்கள்லாம் பேசுகிறவங்க உயிரை பற்றியே பேச மாட்டாங்க. ஏன்னா பயம். சித்துன்னு சொல்லுவாங்க, சித்தையும் கம்மியாக தான் பேசுகிறாங்க. உயிர் பற்றியே உயிர்னே சொல்ல மாட்டாங்க, ஆத்மான்னு சொல்லுவாங்க. அதுக்கு டைரெக்டாக ஆத்மாங்கிற வார்த்தைக்கே உயிர் தான் சரியான தமிழில். அவினாசி சிதாகாசம். சித்தாகாசம் உணர்வு. சர்வாத்மகம் எல்லாருக்குள்ளேயும் இருக்கக்கூடிய அந்தர்யாமி. எல்லாருக்குள்ளேயும் அந்தர்யாமி சூத்திராத்மான்னு 2 சொன்னேன் இல்லையா? அந்தர்யாமி சிவன், சூத்திராத்மா விஷ்ணு. இந்த உடம்பை கட்டி வச்சிருக்க உடம்பாக இருக்கிறது விஷ்ணு, உயிராக இருக்கிறது சிவம். இல்லைன்னா சத்து சித்து அப்படியும் எடுத்துக்கலாம். சர்வாத்மகம் அகண்டிதா, அகண்டமானது. பாட்டில் அது யூனிவர்சல். தண்ணியில் இப்போ ஒரு கடலில் ஒரு கொஞ்சம் கேப் இருக்குமா, அது சிந்திச்சிருக்காங்க. அதை சிந்திச்சிருக்காங்க, அதுக்கு ஒரு வார்த்தை போட்டிருக்காங்க, நிரந்தரம்னு பேர். அதுக்கு நிரந்தரம்னு சொல்கிறோம் இல்லையா? அந்தரம்னா கேப்பு, நிரந்தரம்னா கேப் இல்லைன்னு அர்த்தம். தண்ணியில் கேப் இருக்குமா? கடலில் கேப் இருக்குமா? இப்போ ஃபுல்லாக கடல் இருக்குது, டக்குன்னு நடுவில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது, ஓப்பனாக இருக்குது, நீங்கள் நடந்து போய்க்கலாம் அப்படின்னு இருக்குமா? அது மாதிரி இல்லைங்கிறது சொல்லுது. அது பேர் நிரந்தரம். நிரந்தரங்கிற ஒரு வார்த்தை இருக்குது, நிரந்தரம்னு ஒரு வார்த்தையும் இருக்குது. ரெண்டுத்துக்கும் ஒரே அர்த்தம் தான் வருது. அது இது நீரில் உள்ளதாக இருக்கிறதா சொல்லுது, அது பொதுவாக சொல்லுது. இது நீரில் இருக்கிறதுனால, கடலில் இருக்கிறதுனால நிரந்தரம்ங்கிற வார்த்தை சொல்லுது. பூரிவாசேஷம் அப்படி ஏராளமாக இருக்குது, ஏராளமானவராக இருக்கார். ஏராளம்ங்கிறதுக்கு என்ன சொல்லுவான்? அபண்டன்ட்னு சொல்லுவோம் இல்லையா? அபண்டன்ட் அந்த மாதிரி இருக்கு. தது அஸ்மிதி, அது நானாக இருக்கிறேன். அது எங்குள்ளே இருக்குன்னு ஒத்துக்கிறீங்கல்ல? அதுக்குள்ளே இருக்குங்கிறத ஒத்துக்கிறீங்க. அறிய 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 அது நானாக இருக்கிறேன். இப்போ இந்த மாதிரி உத்தமாதிகாரின்னு அடியானை யாரெல்லாம் சொன்னேனோ அவங்கெல்லாம் இப்போ உத்தமாதிகாரின்னு தன்னை அறிகிறாங்களா இல்லையா கேட்டு பாருங்களேன். ஆமாம், மகிழ்ச்சியாக இருக்கேன், சுகமாக இருக்கேன், நல்லா இருக்கே, இது வரைக்கும் அறியாததாக இருக்கே, அறிய ஆனந்தமாக இருக்கே, சிகரம் தொடுறாங்களே, உச்சத்துக்கு போகிறாங்க. அவங்க உணர்வுகளை வார்த்தைகளால் சொல்ல முடியல, வார்த்தை வரமாட்டுது. நல்லா உணர்றாங்க, நானும் உணர்றேன். அவங்க எங்கே இருக்காங்கன்னு எனக்கு தெரியும், நான் ரசிக்கிறேன். அதை நான் பல இடங்களில் ரசிக்கிறது உண்டு. அன்னதானம் எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பார்த்து ரசிப்பேன். யாக குண்டத்தில் ஆகுதி போடும்போது பார்த்து ரசிப்பேன். சுவாமி அலங்காரம் பண்ணி ராஜகோபுரத்தை விட்டு வெளியில் ராஜகோபுரத்தை நிற்கும் போது ஒரு அழகு இருப்பார், அதுலேருந்து கீழே இறங்குவார் பாருங்க, அந்த அழகு பேரழகு. வாழ்க்கையை ரசிக்கணியா? வீட்டில் போனால் பாட்டு தான் கேட்பேன். வேறு என்ன கேட்குறதுக்கு இருக்குது அந்த டிவியில்? எப்போ பார்த்தாலும் பாட்டு கேட்டேன், வேறு என்ன கேட்கணுங்கிற சொல்லு. வேறு என்ன கேட்கணும் சொல்லு. நியூஸே வர கஷ்மலமாக இருக்குது, அழுக்காக இருக்குது. நியூஸ் பார்த்து நம்ம கெட்டு போயிடுவோம் போல. பாட்டு கேட்டு பார்த்தவ கெட்டு போக மாட்டோம். அது ஏதோ ஒன்று சிந்திக்கிறோம். லிரிக்ஸ் கேட்பேன் நிறையா. என்ன எழுதியிருக்கான்னு பெருசு பெருசாக எழுதுகிறான். டெம்பரவரியான விஷயங்களை பெருசாக எழுதுகிறானுங்க, அது நல்லா தெரியுது. தன்மயோ புவ அவினாஷி சிதாகாசம் சர்வாத்மகம் அக்கண்டித்தனா கண்டம் இல்லாது நிரந்தரம், நீரில் தண்ணி கேப் இல்லாத மாதிரி. தது அஷ்மி, அது நானாக இருக்கிறேன்.
விபாவய நன்றாக உணர்வாயாக. இப்படி உபதேசம் நடந்துக்கிட்டே இருக்கு. எது சங்கீமியது யதா சங்கீயதே சம்ஷீயதே ஷீயனா ஷீய புண்ணிய ஷீய புண்ணிய மத்தியலோகன்னு சொன்னேன். புண்ணியசீனே மத்தியலோகன்னு சொன்னேன். ஷீனேங்கிற வார்த்தை அழியிறது, நலிவடைகிறது, அழிந்து போகிறது சொல்லல. அது சம்ஷீயது நன்றாக அழிந்த பிற்பாடு. என்னது? சித்தம் நன்றாக அழிந்த பிற்பாடு, சித்தத்தில் வாசனை அழிஞ்சதுக்கப்புறம். அபாவத்ய அத்தியந்தம் அபாவ அத்தியந்தம் பாவனாத். இந்த எப்போது இந்த மனமானது இந்த ஹிருதய கிரந்தினால் இந்த பாவர்க்கம் பஞ்சவர்க்கம்னு சொன்னோம் இல்லையா, இந்த பஞ்சவர்க்கணுங்கிறது குறுகிய மனத்தை அல்பமனங்கிறத நன்றாக எரிக்க சம்ஷீயத்தை நன்றாக க்ஷீணமாக அழிந்து போக சித்தம் அபாவமாகி சித்தம் இல்லாமல் போகிறது. சித்த சாமானிய ஸ்வரூபஸ்ய சத்தா. இப்போ அகங்காரம் விட்டால் ஸ்வரூபம்னு சொன்னால, சித்தத்தை விட்டால் நீங்கள் ஸ்வரூபம். சித்தம் இருந்தால் தான் ஸ்தூல உடம்பு. சித்தம் இல்லைன்னா ஸ்தூல உடம்பு வேலை ஒழுங்காக செய்யாது, ஒரு வேலையும் செய்யாது, பேசாமல் இருக்கும். சித்தம்தான் மனம் தானே இதை கையாட்டு காலாட்டு எல்லாம் பண்ண வைக்கிது. நட, ஏந்திரு, போ, வா, நட, அப்படி வா, பேசு, அப்படிலாம் செய்கிறது. சித்த சாமானிய. அப்போது அவன் சாதாரண மனம் தன்னுடைய அகங்காரத்தை விட, தன்னுடைய சித்தத்தை விட, அந்த வாசனையை விட ஸ்வரூபஸ்ய தன்னுடைய ஸ்வரூபமான சத்து சித்தானது சத்தை அடைகிறது, சத்தாவாகிறது. சத்தினுடைய பெருமை அறிந்து சத்தாகிறது, சித்து சத்தாகிறது. நூனம் மேலும் சைத்திய அம்ச ரகிதா. இப்போ உறுதியாக இந்த மனதினுடைய அல்ப அம்சம் போக சித்தியதா ஆத்மனி லீயத்தே. சித்து போட்டு இந்த மனம் புத்தி அகங்காரங்கிற தத்துவங்கள் எல்லாம் விலக சித்தா இருக்குது. சித்தானா தான் சத்தோடு சேர முடியும். அது வரைக்கும் அகங்காரத்தை விட்டால் தான் குருவே நீ பார்க்க முடியும். இல்லைனா குரு வருவார் போவார், நீ பார்த்துட்டு தான் இருக்க, வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணும், கிட்டக்க போக முடியும். அதே தான் இறைவனுக்கும். அகங்காரத்தை விட தான் மேன்மை. அங்கே என்ன சொல்லுதுன்னா, இந்த சித்த அம்சம் போயிடுச்சு. சித்த அம்சம் ரகிதா. இது வரைக்கும் சித்தத்தினுடைய அம்சமாக இருந்த மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் எல்லாம் போக சித் யதா ஆத்மனி. இந்த சித்து ஆத்மாவில் சத்தில், சித்து சத்தில் லீயத்தே நன்றாக கரைந்து போகிறது. பிரளயம் லீயம் கரைந்து போகிறது. அப்போ என்ன நிலை? அத்வைத நிலை. துவைத்தம் இல்லை. அது சத்து, நான் சித்து, அது அங்கே இருக்குது, நான் இங்கே இருக்கேன்னு இப்போ இருந்துச்சுல்ல. அகங்காரம் போயிட்டாலே நீ சத்து தான். அகங்காரத்தை பிடிச்சி வச்சிருக்கிறதுனால தான் நீ சித்து. அகங்காரத்தை விட்ட, அகங்காரத்தை யார் கட்டுறா தெரியுமா? இந்த பிராணன் தான் கட்டுது. இந்த பிராணன் தான் கட்டுது. முக்கியமாக 5 விதத்தில் கட்டுது. இப்போ அசத்ரூப வதத் அச்சா சத்தா சாமானியதா. இப்போ இந்த சித்து உபாதிகளோடு இருக்கக்கூடிய இந்த மனிதனும் உபாதியை நீக்கிய நிலையில் சத்தாகிறான். சத்தா பொதுவாக தான் ரெண்டும். அவன் சித்தாரப்பையும் உபாதிகளோடு சேர்ந்துருக்கிறப்பையும் சத்து பொதுவாக தான் இருக்குது. சத்து எப்போதும் அவனுக்குள்ளே தான் இருக்குது. இப்போ அந்த உபாதிகளை சித்தாபாசம்னு சொல்லக்கூடிய உபாதிகளை நீக்க சித்து சத்தாக காட்சி தருகிறது. திருஷ்டி ரேஷாஹி பரமா சதேகா அதேகியோ. இந்த பார்வையில் சத்தேகா தேகம் உபாதிகளுடன் கூடிய ஒரு ஜீவனும், ஞானம் பெற்று உபாதிகளை நீக்கிய ஒரு ஞானியும் அல்லது யோகியும் சமம். உபாதிகளோடு இருக்கக்கூடிய ஒரு ஜீவனும், ஞானத்தினால் உபாதிகளை நீக்கின யோகி அல்லது ஞானியும் சத்துங்கிற பார்வையில் ஒன்று தான், சமம். முக்தியோ, அதில் ஞானம் பெற்றவன் முக்தியோ சம்பவே. ஞானம் பெற்றவன் முக்தி அடைகிறான், முக்தி சம்பவம். துரியாதீத பதா அபிதா
இந்த இடத்துல தான் அவன் துரியம் தாண்டி துரியாதீதனாக ஆகிடுறான். உடம்பை தாண்டி உடம்பு வரைக்கும் சகசிராரம் வரைக்கும் துரியம். உடம்பை விட்டு வெளியில் வந்துட்டான்னா சர்வாத்ம பாவம். இப்போ நீங்கள் ஸ்தூல உடம்பு, சூக்ஷ்ம உடம்பு, காரண உடம்பு, துரிய உடம்பு 4 உடம்பு சொல்கிறீங்க. துரியம் உடம்பு இல்லை. ஸ்தூலம், சூக்ஷ்மம், காரணம், உடம்பு. 4வது துரியம் ஆத்மா. துரியாத்மா துரியாதீதம்னா சர்வாத்ம பாவம். வெளியில் இருக்கிற எல்லாரும் நான் தான், என் மேலே தான். ஏன்னா நான் வந்து இப்போ அந்த விஸ்வரூபத்தில் நான் ஒருத்தவனாக இருக்கிறேன். அந்த பிரம்மங்கிற பரந்த நிலை இருக்குல்ல, இந்த ஞானிகளுக்கு அகத்தின்னு சொன்னல, அவன் இங்கேயே பிரபஞ்சத்தோட எங்கும் இருக்கிறான். அவன் பிரபஞ்சம் ஒரு பெரிய வட்டமாக இருந்ததுன்னா அந்த வட்டத்தில் இவனும் ஆதார ஸ்வரூபமாக ஆகிட்டான். யார்? ஞானிகள். அதனால் அவனுக்குள்ளே எது நடந்தாலும் அவனுக்குள்ளே தான் நடக்கணும். அந்த பெரிய வட்டத்துக்குள்ளே எத்தனை ஆத்மா இருக்கோ எல்லாம் ஒரே நிலையில் தான் இருக்குது. அங்கே குணம் கிடையாது, மனம் கிடையாது, புத்தி கிடையாது, அகங்காரம் கிடையாது, சாட்சியாக இருக்கான். இது புரியுதா? அப்போ இந்த உலகத்தில் எது நடந்தாலும் அவனுக்குள்ளே தான் நடக்கும். அப்போ நான் பிரம்மமாகிறேன்னு இருக்கிறது தப்பு என்ன இருக்கு? நான் பிரம்மஸ்வரூபமாக இருக்கிறேங்கிறது என்ன தப்பு இருக்கு? அதுக்குள்ளே எது இருந்தாலும் அது நான் தான் சொன்னால் என்ன தப்பு இருக்கு? இந்த ஆத்மா தான் எல்லாத்துக்கும் யோனின்னு சொல்லியாச்சு. யோனி மிக முக்கியமான வார்த்தை. ஆத்மா தான் எல்லாத்துக்கும் பிறப்பிடும். எதெல்லாம் பிறந்திருக்கோ அது மித்து, எதெல்லாம் பிறந்திருக்கோ அதெல்லாம் என்ன வேணும்? அந்த எடுத்த உடம்பை விட்டுடும். அதுக்கு தான் சதுஷ்டயம்னு சொல்லுவாங்க. சதுஷ்டயம்னா தேசம், காலம், வஸ்து, நிமித்தம்னு 4 வார்த்தை இருக்குது. வஸ்து சதுஷ்டயம்னு பேர் இருக்குது. டைட்டிலே வஸ்து சதுஷ்டயம். இப்போ நீங்கள் ஒரு பொருளாக இருக்கீங்கன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு இடம் வேணும், உங்களுக்கு ஒரு டேட் இருக்குது, எக்ஸ்பைரி டேட் இருக்குது. அப்புறம் ஒரு நிமித்தமாக வந்திருக்கீங்க, ஒரு நிமித்தமாக இங்கே உட்காந்துருக்கீங்க. தேசம், காலம், வஸ்து நீங்கள் தான் பொருள், இடம் நீங்கள் உட்காந்துருக்கிற இடம், காலம் ஒரு டயத்தில் உட்காந்துருக்கீங்க. இவ்வளோ நேரம் நீங்கள் வந்தால் தான் உங்களுக்கு காலம், நீங்கள் வரலன்னா காலம் இல்லை. இங்கே வந்தால் தான் காலம், உங்களுக்கு வந்தால் தான் இடம், இங்கே வந்தால் தான் உங்களை பார்ப்பாங்க பொருள். நீங்கள் ஒரு நிமித்தமாக வந்திருக்கீங்க. இதை 4க்கும் அப்பாற்பட்டது வஸ்து, இந்த ஆத்மா அல்லது பிரம்மம். ஆத்மா வஸ்துன்னு சொல்லுவாங்க. இப்போ சொன்ன வஸ்து மெட்டீரியல். உங்களை சொல்கிறது, என்ன சொல்கிறது மெட்டீரியல். செம்பொருள்னு சொல்லக்கூடிய பரம்பொருள் சொல்கிறது, பரமாத்மான்னு சொல்கிறோம் இல்லையா, அதையும் வஸ்துன்னு தான் சொல்லுவாங்க. அது இந்த இடத்துல அதை நம்ம பயன்படுத்தலை. இது புரியுதா? இப்போ எல்லாத்துக்கும் நான் இருப்பிடம்னு முன்னாடி சொன்னால் ஒத்துக்க மாட்டீங்க. எங்கிட்டேருந்து தான் எல்லாம் வந்திருக்குன்னு சொன்னால் ஒத்துக்க மாட்டீங்க. பிரம்மத்திட்டேருந்து எல்லாம் வந்திருக்குன்னா ஒத்துக்குவீங்க. அந்த பிரம்மத்துக்குள்ளே நான் இருக்கிறேன், நான் பிரம்மமாக இருக்கிறேன்னா ஒத்துக்குவீங்க. நல்லா புரிஞ்சுங்க. எங்கிட்டேருந்து தான் நீங்கள்லாம் வந்திருக்கீங்கன்னா ஒத்துக்க மாட்டீங்க. பிரம்மத்திலேருந்து தான் நீங்கள் எல்லாம் வந்திருக்கீங்கன்னா ஒத்துக்குவீங்க. பிரம்மத்துக்குள்ளே நான் இருக்கிறேன்னு சொன்னால் ஒத்துக்குவீங்க. எங்குள்ள பிரம்மம் இருக்குன்னு சொன்னால் ஒத்துக்குவீங்க. அகம் பிரம்மாஸ்மின்னு சொன்னால் ஒத்துக்குவீங்க. இப்போ எங்குள்ள தான் நீங்கள் எல்லாம் இருக்கீங்கன்னா ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அதுதான் கணக்கு, மேத்தமெட்டிக்ஸ். வெவ்வேறு வார்த்தைகளை இங்கே இருக்கிறவன் பாதி புத்திசாலி அப்படின்னு சொன்னால் அது மாதிரி அதை ஒத்துக்குவீங்க. பாதி பேர் முட்டாள் அப்படின்னு சொன்னால் என்ன தான் சொல்கிறான் அவன். இது இந்த கணக்கு. அதனால தான் இந்த 10 வார்த்தை அந்த மக்களுக்கு புரியல. அன்றைக்கி கேட்டேன்ல, பிரம்மம்னா என்ன, ஆனந்தம்னா ஆனந்தம்மா. நான் ஏடிஎம் மிஷினில் நினச்சேன், அவரை பிரச்சனையை தீர்த்து வைக்கிற ஜட்ஜுன்னு நினச்சேன். அப்புறம் திட்டு பசங்கள்லேருந்து காப்பாற்றுற போலீஸுன்னு நினச்சேன். அப்புறமா என்னென்னமோ நினச்சேன். பணம் காசு இது சாப்பாடு கொடுக்குற ஒரு நோய் தீர்க்கக்கூடிய எல்லா தொழிலும் செய்யும் கடவுள் தான். எல்லா தொழிலும் செய்கிறார். ஆக்சுவலாக பார்த்தா கடவுள் ஒரு தொழிலும் செய்யல. நான் கருத்தா நான் போக்தா சாட்சியாக இருக்கார். இது புரியுதா? இப்போ என்னிடத்தில் தான் எல்லாம் வந்ததுங்கிறத பிரம்மத்திலிருந்து தான் எல்லாம் வந்துச்சுன்னு சொல்லும் போது, இந்த ஞானி அகத்தி ஆகும்போது அவன் பிரம்மஸ்வரூபமாக கரைஞ்சி போகிறாங்கிறத ஒத்துக்கிறீங்களா? அவன் அசரீரியாக இருக்கிறாங்கிறத ஒத்துக்கிறீங்களா?
சிந்திக்க தோணுதா, நம்பிக்கை வருதா, லாஜிக்கு பொருந்துதா? ஆனால் பொருந்தும். அந்த பரம்பொருளோடு நான் இணைஞ்சிட்டேன்னா, நான் அந்த சொன்னல நெருப்புக்கு இரும்பு குண்டு அக்னியில் விழுந்தா அக்னி குண்டாக மாறிடும். இரும்புக்குள்ள குவாலிட்டி அங்கே கிடையாது, அதனுடைய மூலக்கூறு அங்கே கிடையாது. சித்தை சத்தில் போனால் பிரம்மம் ஆயிடுச்சுன்னா அதோடைய குணம்தான், அதோடைய அறிவு தான். இல்லை, இந்த தியானத்தை பற்றி அந்த இடத்துல சொன்ன பாருங்கள். அந்த தியானம் வந்து அந்த சாட்சாத்காரத்தை கொடுக்குது. தியானத்தை பற்றி பேச வந்தோம், அந்த இடத்துல அது கட் ஆகிடுச்சு. முக்கியமான பாயிண்ட் அது. தியானம் தான் சாட்சாத்காரத்துக்கு அழைச்சிட்டு போதும். ஒன்றில் நிற்கிறது தியானம் சொன்னல, ஒன்றில் நின்னா தான் நீ ஊடுருவி உள்ளே போவேன், அந்த சத்து வரைக்கும் போவேன். சத்து வரைக்கும் உன்னை யாரை அழைச்சிட்டு போகிறேன்னா தியானம் தான் அழைச்சிட்டு போகிறது. தியானத்துக்கு புயல் ஞானம். ஞானம் இல்லாமல் தியானம் வேலை செய்யாது. முன்ன இழுக்கிற என்ஜின் வந்து ஓங்காரம், எல்லாத்தையும் தொலைச்சிக்கிட்டு போகும், யாரும் தடுக்க முடியாது. இந்த உலகத்தில் தடுக்க முடியாத ஒரு சக்தி இருக்குன்னா அது ஓங்காரம். எல்லா இடத்துலையும் நுழையும். இங்கே இந்த துரியாதீத்தம்ங்கிறது சர்வாத்ம பாவம், பிரபஞ்சமாக இருக்குல்ல. இப்போ ஞானிகளுக்கு ஒரு லோகம் கிடையாது. எது லோகம்? பிரம்மமே லோகம், பிரம்மஸ்வரூபமே லோகம். இது ஒத்துக்க முடியுதா? மனம் ஏற்றுக்குதா? உள்ளுணர்வு ஏற்றுக்குதா இல்லையா? ஏற்றுக்கும், பக்குவப்பட்டால் ஏற்றுக்கும். ஏற்றுக்கலன்னா லாஜிக்காக பல இடத்துல வரும். அது வெவ்வேறு இடத்துல வரும், ஒரு இடத்துல இல்லை. இது இந்த இடத்துல லைட்டாக இதை கொஞ்சம் டச் பண்ணணுங்கிறதுக்காக சொல்கிறேன். ஞானிக்கு அகதி இருக்கா இல்லையா? லோகங்கள் இருக்கா இல்லையா? முதல்ல லோகங்கள்லாம் விடுங்க. உங்கள் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் உங்களுக்கு நவரசம் ஏற்படுதா இல்லையா? நவரசம்னா ஒரு இடத்துல வீரமாக இருப்பீங்க, ஒரு இடத்துல காமமாக இருப்பீங்க, ஒரு இடத்துல அன்பாக இருப்பீங்க, ஒரு இடத்துல பேத்தஸாக இருப்பீங்க, இருக்கா இல்லையா? ஒரு இடத்துல காமெடியாக நகைச்சுவையாக இருப்பீங்க. இதெல்லாம் லோகம்தான். உங்கள் சித்தே அந்த இடத்துக்கு போகும்போது உங்களுக்கு மூடு 9 மணிக்கு தான் நம்ம மழைக்கு மூடு வருதா இல்லையா? மூடுனாலே பயங்கரமாக சிரிக்கிறாங்க, மறைமுகமாக பல அர்த்தங்களோடு சிரிக்கிறாங்க. மூடுனா அது ஒரு மோட், அவ்வளோதான் சொல்ல முடியும். ஏயா நேரடியாக சொல்கிற வார்த்தை நேரடியாக புரிஞ்சுங்கப்பா. எதை சொன்னாலும் டபுள் மீனிங் பண்ணலாம் தெரியுமில்ல? எந்த வார்த்தை இப்போ நான் வேதாந்தம் பேச ஆரம்பிச்சு எல்லாத்துக்கும் நீங்கள் டபுள் மீனிங் எடுத்து சிரிக்கலாம், விளங்க மாட்டீங்க. இப்போ என்னான்னு கேட்டால், துரியாதீத்தங்கிற வார்த்தைக்கு இது உன் உடம்பை விட்டு நீ வெளியில் போயிட்டீங்கன்னா, இந்த பிரம்மாஸ்மிங்கும் போது பிரம்மத்தினுடைய கேரக்டர் சர்வஜன், சர்வசித்தன், சர்வேஸ்வர நிலை நீ இருப்ப. அதான் விஷயம். துரியாதீத்த பதா அபிதா, அந்த இடத்த துரியாதீத்தம்னு சொல்கிறாங்க. உத்தித்தஸ்ய உயர்ந்த நிலை, பவத் யோகி ஞானத்தினால அவன் யோகியாகி, சமாதிஸ்தஸ்ய சமநிலையில் இருக்கிறான். சமநிலைன்னா எந்த எண்ணமும் இல்லை, தன்னை ரொம்ப உயர்வாகவும் கருதலை தாழ்வாகவும் கருதலை, தன்னுடைய ஸ்வரூபத்தில் நிற்கிறான், அமைதியாக இருக்கிறான். அதான் சமாதிஷ்யன்னு பேர். அனக பாவமற்ற நிலை, தூய்மையான நிலை, புனிதமான நிலை. நஷ்ய கேவலம், யார் அறிஞ்சானோ அவனுக்கு மட்டும்தான். யார் அறியிறானோ, நல்லா புரிஞ்சுங்க, உங்களை யார் அறியிறானோ, உங்களை யார் அறியிறீங்களோ அவங்க தான் இந்த அமைதி, ஆனந்தம், அன்பு. சரி, அன்பு எங்கேந்தியா வருது? அமைதி ஒரு லோகங்கிற, ஆனந்தம் ஒரு லோகங்கிற, அன்பு எங்கேந்தியா வருதுன்னு இங்கே கேட்கலாம். அன்பு எங்கேருந்து வருதுன்னு இங்கே கேட்கலாம். இருக்கிறது ஒன்று தான், இந்த உலகத்தில் இருக்கிறது ஒன்று தான். இங்கே இருக்கிறது தான் அங்கே இருக்குது. அப்போ நீ எப்படி கோபம் வரும், வேகம் வரும்? இப்போ ஒரு தவறு செஞ்சால் மற்றவங்க செஞ்சால் கோபம் வருது, நம்ம செஞ்சால் கோபம் வராது, வருமா? இதான் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். அன்பு எங்கே வருதுன்னா, உன்னை நீங்கள் நேசிப்பீங்களா நேசிக்க மாட்டீங்களா? ஏன்னா பெரிய ஞானிகள் என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு நீங்கள் எதெல்லாம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது மாதிரி மற்றவங்கக்கிட்ட நடந்துங்கன்னு சொல்லுவாங்க தெரியுமா? உங்கள்கிட்ட நீங்கள் உங்களை வந்து வரவேற்கணும், வாங்கன்னு சொல்லணும், சாப்பிடுங்கன்னு சொல்லணும்.
அப்படி நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி நீங்கள் மற்றவங்கள்ட்ட நடந்துக்கணும்னு ஒரு உபதேசம் இருக்குது, இருக்கா இல்லையா? அப்போ நீங்கள் அங்கே இருக்கிறவன் வேற ஒருத்தவனாக இருந்தால் நீ என்ன பண்ணுவ? அவன் வந்தால் வரான், போகிறான் அப்படின்னு நினைப்ப. வரவனும் நீ தான் அப்படின்னு சொன்னால் அப்போ என்ன தோணும்? உங்கள் வீட்டு குழந்தைங்க வந்தால் குழந்தை ஸ்கூலுக்கு போயிட்டு வந்திருக்கு, காலேஜ் போயிட்டு வந்திருக்கு, ரொம்ப அவனா சாப்பிடாம வெயிலில் அலைஞ்சி வந்திருக்கு, ஏதாவது ஒன்று கொடுன்னுவான். வேறு குழந்தையா இருக்குது அப்படின்னா கொஞ்சம் ரெண்டாம் தரமாக இருக்கும், என்ன அது செகண்ட்ரியாக இருக்கும். ஞசிய கேவலம் யார் அறிஞ்சாங்களோ அவங்களுக்கு தான் இந்த நிலை. ஞசிய கேவலம் அந்நிய ந பவேத். அறியாதவனுக்கு இந்த நிலைகள்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ ஞானி நிர்விகாரியாக இருக்கான். எப்படி அது உயர்வான பல கருத்துக்களை பேசுது. நம்ம ஒரு 10 நிமிஷம் இந்த மந்திர வார்த்தைகளை பார்க்கலாம். நீ சித்து உணர்வு, நீ சித்து உணர்வு அல்லது அறிவு அல்லது உயிர், 3 ஒன்று தான். நீ தொம்பதம், சித்து அறிவு உணர்வு அல்லது உயிர். அது தத்து சத்து, அது தத்து சத்து அமைதி அன்பு ஆனந்தம். இப்போ நீங்கள் அந்த லோகத்துக்குள்ளே பிரம்மலோகம்னா பிரம்மலோகங்கிற அந்த லோகத்துக்குள்ளே நீங்கள் உள்ளே நுழைஞ்சி கரைஞ்சி போகிறீங்க. அந்த லோகம் ஃபுல்லாக நீங்கள் இருக்கீங்க. பேரறிவாக இருக்கீங்க, பேராற்றலாக இருக்கீங்க, அமைதியாக இருக்கீங்க, ஆனந்தமாக இருக்கீங்க, அன்பாக இருக்கீங்க. யார் அது? நீங்கள் தான் அது. இது நாள் வரைக்கும் நீங்கள் தேடின பயணம் எங்கே முடிவடையுது? பிரம்மலோகத்தில் முடிவடையுது. பிரம்மலோகம்ங்கிறது நீ தான். அது உங்களை தான் நீ பயணம் செய்கிற. நம்ம புரியறதுக்காக சகசிராரம் புருவ மத்தி இதெல்லாம் ஒரு படிநிலைகளை வச்சு புரிய வைக்கிறோம். ஏன்னா புரியாத ஒன்று புரிய வைக்கிறோம். ஒரு வெட்ட வழியில் ஒரு புள்ளி வைக்கிறோம். அந்த புள்ளியை வச்சு ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு கட்டமைப்பை உருவாக்குறோம். பாடி பில்டிங். ஆச்சரியமாக இருக்கா இல்லையா? ஒரு வெட்ட வழியில் ஒரு புள்ளியை வச்சு அதுக்கு உருவத்தை கொடுத்து நாம ரூபத்தை கொடுத்து அது அறிவாக இருக்குது, ஆனந்தமாக இருக்குது, அமைதியாக இருக்குது, இது அங்கே இருக்குது, இது இங்கே இருக்குதுன்னு சொல்லிகிட்டு இருக்கோம். யாரும் பார்க்க முடியாது. நீ தான் அது. நிறைய பேருக்கு இந்த இடத்துல இது பெரிய லாஜிக். இது பெரிய இடத்துல பல பேருக்கு இது புரியாது. பக்தனாக இருந்தால் ஈஸியாக புரியும். அவனுக்கு ஒரு பாவமே வேறு மாற்றி வச்சுருப்பார் சுவாமி. நல்லா பக்தியில் நல்லா லேண்டை பக்குவப்படுத்தி வச்சுருப்பார். அவனுக்கு விதை போட்டால் முளைச்சிரும். அதுக்கு தான் பக்தி இல்லாமல் ஞானம் கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறது. பக்தி இல்லாதவனுக்கு ஞானமே கிடையாது. அதனால தான் இங்கே பக்தர்களை நிறையா பார்க்குறான், ஞானிகளை பார்க்க முடியல. பக்தி எல்லாருக்கிட்டையும் இருக்குது. அவங்க தன்னை பக்தனை தொண்டனாக மாற்றிக்கணும், அவருடைய திருப்பணிகளில் ஈடுபடணும். இந்த 12 பேர் என்னை பொறுத்த வரைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக நினைக்கிறேன். என்ன சுவாமி எனக்கு வேலைகள் கொடுக்கும் போதெல்லாம் என்னை ஆசீர்வதிக்கப்பட்டவனாக நான் நினச்சது உண்டு. ரொம்ப நாள் கழித்து நினைத்தது உண்டு. இப்போ தான் அது புரியுது. நல்லா வேதாந்தத்துக்கு வந்த பிற்பாடு ரொம்ப நாள் கழித்து நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவங்க அப்படின்னு நினச்சிருக்கோம். ஏன்னா பயணிக்க போகிறீங்க, அவரோட பயணிக்க போகிறீங்க, பல உன்னதமான நிலைகளை எல்லாம் கடந்து போகிறீங்க. நான் சொல்கிறேனே, தீர்க்கமாக சொல்கிறேனே, இந்த ஸ்வயம் ஜோதிகி அனந்த சக்திகி ஏஷ சர்வஜக ஏஷ சர்வசித்தக ஏஷ சர்வேஸ்வரக அப்படிங்கிற வார்த்தை சத்தியமாகும். அதனால் முதல்ல அந்த 12 கரங்கள் மாதிரி 12 நிலைகளை 12 சிஷ்யர்களை முதல்ல உருவாக்கி இந்த 1 கோடி பேருக்கு இந்த 12 பேர் தான் ஆதாரமாக இருக்க போகிறீங்க. இந்த 12 பேர் யாருங்கிறத நீங்களே டிசைட் பண்ணிங்க. நான் செலக்ட் பண்ணல. நீங்களாச்சு, முருகனாச்சு. பக்தன் தொண்டனாகணும், தொண்டன் சிஷ்யனாகணும், சிஷ்யன் உபதேசங்களை பெறணும். தீர்க்ககால நிரந்தரிய ஸ்ரத்தையா வித்யா
தபஸா பிரம்மச்சரியன்னு நீங்கள் பயணம் செஞ்சால் அது பேர் அனுஷ்டானம் சொன்னோம் இல்லையா? எப்படி அகங்காரங்கிற ஒன்றை விட்டால் பிரம்மமாகுவ, அது மாதிரி இந்த அனுஷ்டானம் ஒன்றை பிடிச்சா பிரம்மமாகிடும். பிரம்மம்னா என்ன? அமைதியும் ஆனந்தமும். அமைதியும் ஆனந்தமும் யார் இருக்கானோ அவன்லாம் பிரம்மந்தான். சுகமாக இருக்கிறவன் இல்லை, அவன் 1008 பிரச்சனைகள்ல அது சொல்லுவாங்க. ஒரு கயிறை பிடிச்சி தொங்குறான். மலையில் ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி நைட்டு 1 மணிக்கு பெரிய பள்ளத்தாக்கில் வண்டி விழுந்துடுது. மேலே ஒரு ஆலமரத்தை பிடிச்சி தொங்குறான். கீழே ஒரு பெரிய பள்ளம். ஒரு புலி பசியோட அது இவனுக்கு முன்னாடி விழுந்தது. 3 நாளாக அது பசியோடு இருக்குது. எப்படா இவன் விழுவான்னு. இந்த பக்கம் ஒரு தேள் வந்து அவன் அந்த கயிறில் அந்த இறங்கி வருது இவனை போடுறதுக்கு. பெரிய பள்ளம், இருட்டு, கீழே புலி, அதில் ஒரு தேனடையிலேருந்து ஒரு சொட்டு ட்ராப்பு ஆன்னு காட்டுறான். அதில் ஒரு ட்ராப்பாடா நான் இன்னும் நைட்டு வரைக்கும் அப்படின்னு. அது மாதிரி தான் இந்த சம்சாரியுடைய நிலமை. தான் துயரத்தில் இருக்கோன்னே அவனுக்கு தெரில. எத்தனை பிரச்சனைகளை கடந்து வரீங்க அப்பா, நீங்கள்லாம் பெரிய மகானுபாவுகள். பிரம்மஞானம் இல்லாமலே இப்படி நீங்கள் கடந்து வரீங்க பாவம். அதனால் இந்த நீ வந்து சித்து, உணர்வு, அறிவு, தத்து, அதான் சத்து. அது வந்து அமைதி, அன்பு, ஆனந்தம். ஆச்சா? சங்ஷீயத்தே, அது எழுதிட்டீங்க அந்த வார்த்தை. சம்ஷீயத்தே, நன்றாக அழிய, நன்றாக அழிந்து. அப்புறம் அந்தக சீத்தலத்தா, உள்ள குளிர்ச்சி இருக்குது. எப்போ ஞானம் மேலே ஏற ஏற, ஞானம் அறிய அறிய, எவ்வளோ அற்புதம்ப்பா. சீத்தலத்தா, உள்ள குளிர்ச்சி. அந்தக சீத்தலத்தா, உள்ள குளிர்ச்சியாக இருக்குது. எப்பயுமே கூல் கூல் கூல். அந்தக சீத்தலத்தா, இதை எழுதிங்க. மன ஆதி ஒரு வார்த்தை. மனு ஆதி, பிராண ஆதி, இச்சா ஆதி, சத்வ ஆதி, புண்ணிய ஆதி. எழுதுனீங்களா? மன ஆதி, பிராணாதி, இச்சாதி, சத்வாதி, புண்ணியாதி. இதான் பஞ்சவர்க்கம்னு சொல்கிறது. பஞ்சவர்க்கம்னு எழுதினீங்கள்ல, இந்த 5 தான். இதுதான் உங்களை என்னவாக்கி வச்சுருக்க. நீ வந்து அல்பங்கிற அனுபவத்தை கொடுத்து, அனுபவம்னா என்ன தெரியுமில்ல, தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்குமா காதுக்குள்ளே. அதுக்கு அர்த்தம் பாருங்கள். பவ அனுபவ, தொடர்ந்து நீ அல்போ, நீ அல்போ, நீ அல்போ, நீ முட்டாப்பையா, நீ முட்டாப்பையான்னு சொல்லிட்டே தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறதுல அது பேர் அனுபவம். இதுதான் ஹிருதய கிரந்திங்கிறதும் இதுதான். அந்த பஞ்சவர்க்கம் தான் ஹிருதய கிரந்தின்னு சொல்கிறல. இதை தான் நம்ம நெருப்பு வைக்க போகிறோம் ஞானாக்னினால். அப்புறம் வஸ்து சாதுஷ்டியம் சொன்னாலையா, தேசம், காலம், வஸ்து, நிமித்தம். இந்த உபாதிகள் ஏன் வருதுன்னு கேட்டால், ஒரு இடம், ஒரு பொருள், ஒரு நேரம், ஒரு நிமித்தம், முடிஞ்சோடனே போயிடும். அவ்வளோதான் அதோடைய வாழ்க்கை. என்னது 4 வார்த்தை சொன்னாலே, தேசம், காலம், ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு. அது பேர் வஸ்து சதுஷ்டயம். பேனா எங்கே வச்சு, பேனா எடுத்துன்னு வந்த நாளே. இப்போ தேசம், காலம், வஸ்து, நிமித்தம். பேனா கொடுங்க, ஒருத்தங்க பேனா கொடுங்க. நிமித்தம்னா ஒரு வேலை, ஒரு 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 வேலை நிமித்தமானு சொல்கிறோம்ல, ஒரு வேலை நிமித்தமாக வந்தேன்னு சொல்கிறீங்கள. எத்தனை மந்திரம் பேசியிருக்கோம்? 19லேருந்து ஆரம்பித்து இதில் ஆரம்பித்தோம் 20. ஆக்சுவலாக அது 19லேருந்து ஆரம்பிச்சது. 19, 20, 21, 22, 23, 24,
25 26 வரைக்கும் பார்த்துருக்கோம். எத்தனை மந்திரம் பார்த்துருக்கோம்? 7 மந்திரம் பார்த்துருக்கோம். பரவாயில்ல. அஞ்ஞானத்துக்குள்ளே என்ன இருக்குது? அஞ்ஞானங்கிற வார்த்தையில் அனுபவம், அவித்யா, காமகர்மம், ஆபாசம். அதெல்லாம் அதில் இருக்குது. இந்த வார்த்தையை தான் டெய்லி இந்த கிரிவலத்தில் சொல்ல நினைக்கிறேன், மறந்து போகிறேன். அதாவது சித்து உள்ளே போனால் இறை வசம். நல்லா புரிஞ்சுங்க. சித்து உள்ளே போனால் இறை வசம், சித்து வெளியில் போனால் சம்சார வசம்னு சொன்னால அதை உங்களுக்கு புரிய வைக்கணும். அது சொல்ல நினைக்கிறேன், அது சொல்லாமல் இந்த வார்த்தை மறந்து போகுது. சித்து உள்ளே போனால் இறை வசமாகிடும், சித்து வெளியில் போனால் சம்சார வசம். சம்சாரம்னா உலகம். அது ஒரு எக்ஸ்பிளனேஷன். சரி, இது வரைக்கும் இருக்கட்டும். இன்னைக்கு அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, திவேல் முருகனுக்கு மறுவாய் மலர்